ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆதார் சம்மந்தமான ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே இந்த அப்டேட் இருந்தது, பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இந்த அப்டேட் தூக்கிட்டாங்க. என்ன காரணம்னு தெரில. இப்போ மறுபடியும் புதுசாக அந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த UIDAI அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக ஒருத்தரோட ஆதார் கார்டு நம்பர் மட்டும் வச்சு அந்த ஆதார் கார்டு உண்மையானதா போலியானதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதார் கார்டில் பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பர், அந்த ஆதார் கார்டு ஹோல்டருடைய ஏஜ் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் வந்து மொபைல் நம்பர் எது பதிவாயிருக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த UIDAI அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வச்சிங்கன்னா 3வது ஆதார் சர்வீசஸ் கீழே செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக மை ஆதார் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் ஓடிபிலாம் தேவையில்லை, ஓடிபிலாம் வராது. அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓடிபி இல்லாமையே செக் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் விச் கேன் பி அவைல்டு ஈவன் இப் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார். அதாவது ஆதாரில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் இந்தந்த சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த சர்வீசஸ் தான் செக் ஆதார் வேலிடிட்டி. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ ஆதார் கார்டு நம்பரை மட்டும் நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிட்டா போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் நான் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போது நான் கொடுத்த அந்த ஆதார் நம்பர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஆதார் கார்டு வந்து இருக்குது அப்படின்னு வருது. இந்த மாதிரி டிக் மார்க் சிம்பிள் போட்டு வரும். சப்போஸ் கொடுத்த நம்பர் வந்து இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்ட்டு மார்க் போட்டு வரும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் பேண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க, ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக கீழே மொபைல் அப்படின்னு போட்டு உங்கள் ஆதாரில் பதிவான அந்த மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு 3 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் எந்த மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சப்போஸ் இந்த லாஸ்ட் 3 டிஜிட் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா புதுசாக மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆதார் இ-சேவை மையம் போய்ட்டு தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் அந்த ஆதார் கார்டு வந்து வேலிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது அந்த ஆதார் கார்டு வேலிட் இல்லைன்னா ஆதார் கார்டு நம்பர் தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு எரர் கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணி கேப்சா டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போவே உங்களுக்கு எரர் கொடுத்துரும். நம்பர் சரியாக இருந்து ஆதார் கார்டு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டு இன்ட்டு கலரில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த ஆதாரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.